பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக பிரதமர் மோடி 7வது முறையாக தமிழகம் வந்தார். சென்னை பனகல் பார்க்கில் இருந்து தேனாம்பேட்டை வரை திறந்த வேனில் 2 கிலோமீட்டர் ரோட் ஷோ சென்றார். சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த மக்கள் பூக்கள் தூவி பிரதமர் மோடியை வரவேற்றனர். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரிய அளவில் மக்கள் ஆதரவளிக்க தயாராக உள்ளனர். திமுகவையும் காங்கிரஸையும் நிராகரிக்க சென்னை மக்கள் தயாராகி இருப்பதில் வியப்பேதும் இல்லை என மோடி கூறியுள்ளார். கோவை ஹிலால் கமிட்டி சார்பில் பிறை பார்த்து ரம்ஜான் முடிவு செய்யும் கூட்டம் நடந்தது. தமிழகம் முழுவதும் எங்கும் பிறை தென்படவில்லை. இதனால் நாளை ரமலான் மாதம் 30 பூர்த்தி செய்து 11ஆம் தேதி ரம்ஜான் கொண்டாட முடிவு செய்யப்பட்டது. துடிப்பான சென்னை நகரத்தின் நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தொடர்ந்து பாடுபடும் என்று சென்னையைச் சேர்ந்த எனது சகோதரிகள் மற்றும் சகோதரர்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன் என பல்வேறு வாக்குறுதிகளை பிரதமர் மோடி அளித்தார். சேலம் மாவட்டம் கெங்கவல்லியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் செய்தார். இதில் கலந்து கொள்வதற்காக காமகா பாளையத்திலிருந்து 25க்கும் மேற்பட்டோர் மினி ஆட்டோ ஒன்றில் வந்தனர். நாவலூர் மேடு அருகே ஆட்டோ கவிழ்ந்தது. இதில் 2 பேர் இறந்தனர். பாஜகவின் பி டீம் பழனிசாமி தமிழகத்துக்கு துரோகம் செய்கிறார், எந்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்டு வருகிறார் மோடி என ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். பொள்ளாச்சியில் கோழிப்பண்ணை நிறுவனத்தில் 32 கோடி ரூபாயை வருமான வரித்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தேர்தல் ஆணைய அதிகாரிகளும் விசாரணையை துவங்கியுள்ளனர். சென்னையில் நடந்த ரோட் ஷோவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். சென்னை ஏர்போர்ட் வந்த அவர் டி நகருக்கு காரில் சென்றார். பின்னர் பனகல் பார்க்கிலிருந்து தேனாம்பேட்டை வரை பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து ரோட் ஷோ மூலம் ஓட்டு சேகரித்தார். பிரதமர் மோடிக்கு சண்டை மேளம் முழங்க கரகாட்டத்துடன் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் பூக்களை தூவி மோடியை வரவேற்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிலிப்பேட்டில் நடந்த பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு விவசாயிகள் நலனில் அக்கறை கொண்டுள்ளது. வேலைவாய்ப்பு உருவாக்குவதில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்துகிறது. மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்கள் பிடிக்காததால் இண்டி கூட்டணியினர் என்னை எதிர்க்கின்றனர். வெறுப்பு அரசியலை மட்டுமே செய்பவர்களுக்கு வளர்ச்சி பற்றி சிந்திக்க நேரமில்லை என பிரதமர் மோடி பேசினார். ராமர் கோயில் கட்டுவதை இண்டி கூட்டணி எதிர்த்து வருகிறது. ராமர் கோயில் அழைப்பிதழை அக்கட்சி ஏற்காமல் கடவுள் ராமரையும் அவமதித்தது. கும்பாபிஷேகத்தில் பங்கேற்றவர்களையும் 6 ஆண்டுகள் கட்சியிலிருந்து நீக்கியுள்ளது என பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் தரிசனம் செய்தார். கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. தேர்தல் பிரச்சாரத்துக்காக தமிழகம் வந்த ராஜ்நாத் சிங் மீனாட்சியம்மன் கோயிலில் தரிசனம் செய்தார். இதனால் கோயிலில் 9 மணி முதல் 10 மணி வரை பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அமலாக்கத்துறை கைதுக்கு எதிராக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை டெல்லி ஹைகோர்ட் தள்ளுபடி செய்தது. கெஜ்ரிவாலின் கைது சட்டத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதை தவிர தேர்தலுக்காக எடுக்கப்படவில்லை. முதல்வர் என்ற காரணத்திற்காக சிறப்பு சலுகை காட்ட முடியாது. கைது செய்யப்பட்டது சட்டவிரோதம் அல்ல என நீதிபதிகள் கூறினர். இந்தியாவின் எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சியில் சீனாவால் 1 அங்குல இடத்தை கூட ஆக்கிரமிக்க முடியவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேசினார். எம்ஜிஆர் கழக நிறுவனரும் முன்னாள் அதிமுக அமைச்சருமான RM வீரப்பன் காலமானார். அவருக்கு வயது 98. வயது மூப்பு காரணமாக சில நாட்களாக சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று சிகிச்சை பலனின்றி இறந்தார். RM வீரப்பன் மறைவுக்கு முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நெல்லை பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் நெல்லையில் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அம்பை அருகே அவரது கார் மற்றும் பிரச்சார வாகனத்தையும் தேர்தல் அதிகாரிகள் சோதனை செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி எடமலைப்பட்டி புதூரைச் சேர்ந்தவர் ஈஸ்வரமூர்த்தி. அரசு ஒப்பந்ததாரரான இவரது வீட்டில் கடந்த 4 நாட்களாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அமைச்சர் நேருவின் ஆதரவாளரான இவரது வீட்டிலிருந்து 3.24 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையில் இன்று காலை முதல் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடன் தொடர்பில் இருந்த பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை கொடுங்கையூர் ஸ்ரீராம் நகர் பகுதியில் வசிக்கும் 23 வயது ரகு என்பவர் வீட்டிலும் இன்று காலை 5 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திருவள்ளூர் லோக்சபா தனி தொகுதியின் பாரதிய ஜனதா வேட்பாளர் பொன்பால கணபதியை ஆதரித்து கோவை தொகுதி MLA வானதி சீனிவாசன் பிரச்சாரம் செய்தார். திமுக கட்சியில் பெண் உரிமையை பற்றி பேசும் முதல்வர் ஸ்டாலின் தனது மகனை தான் அமைச்சராக்கினார், மகளை ஆக்கவில்லை. இதுதான் சம உரிமை. முதல்வர் வீட்டிலும் கூட பெண்களுக்கு சம உரிமை கிடையாது என சாடினார். தருமபுரி மாவட்டத்தில் திமுக வேட்பாளர் மணியை ஆதரித்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் செய்தார்.
மோடிக்கு நான் வைத்த பெயர் 29 பைசா. மற்ற மாநிலங்களுக்கு கூடுதலாக GST திருப்பி தருகிறார். ஆனால் தமிழகத்திற்கு 29 பைசா தான் திருப்பி தருகிறார் என பேசினார். அனைத்து மக்கள் விரோத சட்டங்களுக்கும் ஆதரவு அளித்தவர்தான் EPS. பிரிகின்ற மாதிரி பிரிந்து தேர்தலுக்கு பின் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என சேலம் மாவட்டம் எடப்பாடியில் உதயநிதி பேசினார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பகுதியில் பாமக கட்சி வேட்பாளர் சௌமியாவை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி வாக்கு சேகரித்தார். உதயநிதி வந்து இங்கு பிரச்சாரம் செய்தார். அவர் தந்தையும் உலக மகா நடிகர்கள், பொய் பேசுவதில் கில்லாடிகள், மீண்டும் திமுகவுக்கு வாக்களித்து 5 ஆண்டுகளை வீணடிக்க வேண்டாம் என்றார். திமுக கார்ப்பரேட் கம்பெனி. அதிமுகவில் நான் ஒரு தொண்டன், தலைவன் அல்ல. அதிமுகவில் 100% வாரிசு அரசியல் இல்லை. எனக்கு பின்னால் யாரோ ஒரு தொண்டன் தான் தலைமை பொறுப்புக்கு வருவார் என பழனிசாமி கூறினார். ஆனால் திமுகவை குத்தகைக்கு எடுத்து நடத்திக் கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். வாரிசு அரசியல் என்பது கட்சியின் தலைமை பொறுப்புக்கு யார் வருகிறார் என்பதை பொறுத்தது. தேர்தலில் போட்டியிடுவது வாரிசு அரசியல் ஆகாது என்றும் தெரிவித்தார். மோடியின் தமிழ் பற்றுக்கு கடுகளவு கூட பொருத்தமில்லாதவர் அமைச்சர் உதயநிதி. குஜராத்தைச் சேர்ந்த மோடி தமிழ் மக்களுக்காக உழைக்கிறார். இவர்கள் தமிழுக்காக உழைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அழிக்காமல் இருந்தால் போதுமென பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார். இந்தி கூட்டணி பாழடைந்த கோட்டை, ஆனால் பாரதிய ஜனதா கூட்டணி மாளிகை என்றும் தெரிவித்தார். லோக்சபா தேர்தல் வரும் 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக மேற்கு வங்கத்தில் கூடுதலாக 100 கம்பெனி ஆயுதப்படையினரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நீலகிரி லோக்சபா தொகுதிக்குட்பட்ட திருமுருகன்பூண்டி அடுக்குமாடி குடியிருப்பில் நடிகை நமிதா குடியிருப்பு வாசிகளை சந்தித்தார். தமிழகத்தில் இதுவரை ஆண்ட கட்சிகள் யாராவது மக்களுக்கு வீடு கொடுத்துள்ளார்களா? இந்தியாவில் ஒவ்வொருவருக்கும் மத்திய அரசு வீடு, குடிநீர் வசதி, மின்சார வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்துள்ளது என செய்தியாளர்களிடம் பேசினார். ஃபுல் கண்ட்ரியில, ஃபுல் நாட்டில் எல்லாருக்கும் கட்டி கொடுத்தாச்சு. நான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பர்சனலி வந்து பார்த்துட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க ஹவுஸ் ஓனர் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தமிழகத்திற்கு பிரதமர் மோடி எத்தனை முறை வந்தாலும் பாரதிய ஜனதாவால் இங்கு காலூன்ற முடியாது என இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் ராஜா கூறினார். எதிர்க்கட்சிகளை ஊழல் கட்சி என்று சொல்லும் மோடி பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரனிடம் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்தது குறித்து பதில் சொல்வாரா எனவும் கேள்வி எழுப்பினார். காங்கிரஸைச் சேர்ந்த முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் AK அந்தோணியின் மகன் அனில் அந்தோணி பாரதிய ஜனதா சார்பில் கேரள மாநிலம் பத்தனம்திட்டா தொகுதியில் போட்டியிடுகிறார். இதுபற்றி பேசியுள்ள AK அந்தோணி, காங்கிரஸே எனது மதம், எனது குடும்பத்தை விட எனக்கு கட்சியே மேல். பத்தனம்திட்டாவில் போட்டியிடும் எனது மகன் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கூட்டணி வேட்பாளர்கள் தோல்வியை தழுவுவார்கள் என கூறினார். பாஜகவிற்கு எதிரான திமுகவின் முயற்சிக்கு விசிக துணை நிற்கும். பாஜக அரசை வீழ்த்துவதுதான் ஒற்றை இலக்கு என விசிக தலைவர் திருமாவளவன் கூறினார். இண்டி கூட்டணியின் முதல் புள்ளியை தொடங்கியவர் ஸ்டாலின். தமிழ்நாட்டுடன் தேர்தலை சுருக்காமல் இந்திய அளவில் தேர்தல் களத்தை விரிவாக்கினார் என்றும் தெரிவித்தார். யாருக்காக திரிணாமுல் காங்கிரஸ் போராட்டம் நடத்துகிறது? திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பயங்கரவாதத்தை உருவாக்கும் மக்களுடன் நிற்கிறார்கள். சோதனை நடத்தச் சென்ற NIA மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துகின்றனர் என பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் ஷேசாத் பூனாவாலா தெரிவித்தார். திருச்சி மாவட்டம் பூவாளூரில் இண்டி கூட்டணி சார்பில் கட்டப்பட்ட கொடிகளை அகற்றுமாறு திமுகவினரிடம் அதிமுகவினர் கூறினர். ஆத்திரமடைந்த திமுகவைச் சேர்ந்த பிரவீன், இளம்பருதி ஆகியோர் அதிமுகவைச் சேர்ந்த செந்தில்குமார், பாஸ்கரை கத்தியால் குத்தினர். காயமடைந்த இருவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். போலீசார் விசாரிக்கின்றனர். வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் ஒவ்வொரு நாளும் மின் தேவை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 20,125 மெகாவாட் மின்சாரம் பதிவாகியுள்ளது. இனிவரும் நாட்களில் இது அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தை குறியீடுகள் சென்செக்ஸ் 75,000 புள்ளிகளை கடந்து புதிய சாதனை படைத்துள்ளது. நிறுவனங்களின் நம்பிக்கையூட்டும் காலாண்டு வருவாய், நிலையான ரெப்போ வட்டி விகிதம், நேர்மறையான உலக பொருளாதார குறியீடுகள் உள்ளிட்டவை பங்குச்சந்தையின் ஏற்றத்திற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. விழுப்புரம் பாமக வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் பிரச்சாரம் செய்தார். உலகில் உள்ள பல வல்லரசு நாட்டு தலைவர்கள் எல்லாம் பிரதமர் மோடியை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அவர் அற்புதமான தலைவர். ஒரு துரும்பு அளவுக்கு கூட பிரதமர் மோடி தவறு செய்யவில்லை. பரிசுத்தமானவர். அன்பிற்கு இலக்கணம் மோடிதான். எனவே அவரை மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என ராமதாஸ் கூறினார். மயிலாடுதுறையில் ஒரு வார காலமாக பிடிபடாத சிறுத்தை தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு இடம்பெயர்ந்துள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் 3 கூண்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை செய்த சோதனையில் அப்பகுதியில் உள்ள கூண்டுகளில் சிறுத்தை சிக்கவில்லை. தொடர்ந்து சிறுத்தையை பிடிக்கும் பணி தொடர்கிறது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பதற்றத்தை தணித்து பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மேத்யூ மில்லர் தெரிவித்தார்.
மதுரை அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி மாட்டுத்தாவணி காய்கறி பழச்சந்தைகளில் துண்டு பிரசுரம் வழங்கி ஓட்டு சேகரித்தார். சர்க்கரை என்று சொன்னால் இனிக்காது, அதை வாயில் போட்டால்தான் இனிக்கும். 3 ஆண்டுகளாக செயல்படுத்தாமல் இப்போது தேர்தல் வந்தவுடன் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதாக ஸ்டாலின் சொல்கிறார். இதுதான் திமுகவின் வாடிக்கை என பழனிசாமி கூறினார். இந்திய கூட்டணியின் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து சிபிஎம் தலைமைக்குழு உறுப்பினர் பிரகாஷ் காரத்துடன் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவும் கோவை ராஜவீதியில் பிரச்சாரம் மேற்கொண்டனர். தொழில்துறையினரின் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகின்றன. கோவைக்கு மகத்தான வளர்ச்சி காத்துக் கொண்டிருக்கிறது என்றார் அமைச்சர். அரூர் பகுதியில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தும் வகையில் பின்னலாடை நிறுவனங்கள் அமைக்க முயற்சி எடுப்பேன் என தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் பாமக வேட்பாளர் சௌமியா பிரச்சாரம் செய்தார். நம்ம படிச்சுட்டு பசங்க வேலை இல்லாம இருக்காங்க, இளம் பெண்களும் அப்படிதான் இருக்கிறாங்க, இளைஞர்கள் அவ்வளவு பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு தொழிற்பேட்டையோ இல்ல ஒரு தொழிற்சாலைகளை அமைக்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதி கூறுகின்றேன். கோவை லோக்சபா தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். மக்கள் பிரச்சினைகளை பற்றி பாஜகவிற்கு கவலை இல்லை, அவர்களுக்கு பதவிதான் முக்கியம். பாஜக அரசின் தவறான ஜவுளி கொள்கையால் திருப்பூர் மற்றும் சோமனூரில் ஜவுளி தொழில் முற்றிலும் முடங்கிவிட்டது என்றார். கரூர் லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேலுவை ஆதரித்து அதிமுக செய்தி தொடர்பாளர் சசிரேகா கரூரில் வீதி வீதியாக நோட்டீஸ் கொடுத்து பிரச்சாரம் மேற்கொண்டார். கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் முன் உள்ள பூக்கடைகளில் பூக்கட்டி கொடுத்து வாக்கு சேகரித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சனூர்பேட்டை பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் கதிர் ஆனந்திற்கு ஆதரவாக திமுக கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி வாக்கு சேகரித்தார். முன்னதாக பேசிய திமுக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், RS பாரதி வருகையில் சிறிது காலதாமதம் ஏற்பட்டதால் என்னை மாப்பிள்ளையாக்கி விட்டார்கள் என்று நகைச்சுவையாக கூறினார். இவருக்கு கூட்டத்துக்கு வர்றாங்க, நான் வந்தா அவர் வரலன்னு என்னைய மாப்பிள்ளை ஆக்கினாங்க. நான் தாலி கட்டுற மாப்பிள்ளைய வந்துட்டான். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதா லட்சுமியை ஆதரித்து அக்கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈரோடு, திருப்பூர் தொகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்குகின்றனர். விவசாயிகளுக்கு 2 மணி நேரம் மட்டுமே வழங்குகின்றனர். தண்ணீர் பயிரை சென்றடைவதற்குள் மின்சாரம் போய்விடும். விவசாயிகளுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்கிவிட்டு இலவசம் பற்றி பேசுங்கள் என்றார். சிவகங்கை தொகுதி அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸை ஆதரித்து காரைக்குடியில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். அவரை வரவேற்ற கட்சித் தொண்டர்கள் அங்கு கட்டப்பட்டிருந்த வாழை, கரும்பு ஆகியவற்றை போட்டி போட்டுக் கொண்டு எடுத்துச் சென்றனர். பழனிசாமி பேசத் துவங்கியதும் கட்சித் தொண்டர்கள் புறப்பட்டு சென்றனர். இதனால் சேர்கள் காலியாக கிடந்தன. மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சட்டோளுக்கு சீர்கிட்டு போச்சு. இன்னைக்கு இவ்வளவு இருந்து நீங்க நலமான்னு கேட்கிறேன். அவர் கேட்கறது செய்யி, நீ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்று, அதெல்லாம் அவர் கேட்கறாங்க. இப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றாங்க. திண்டுக்கல் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா கோட்டை மாரியம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை துவக்கினார். அவருக்கு முஸ்லிம் அமைப்புகளைச் சேர்ந்த இளைஞர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். கொண்டாட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கிறோம். எல்லாரும் மத்தியிலும் செய்திகள் ஊடாட தொடங்கிவிட்டது. விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சாட்சியாபுரத்தில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்தில் ஓட்டு கேட்டார். பின்னர் அங்குள்ள ஐஸ் கம்பெனிக்கு சென்று ஐஸ் தயாரித்து பிரச்சாரம் செய்தார். லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் கைப்பற்றும் என பிரதமர் மோடி கூறி வரும் நிலையில் இத்தனை சீட்டுகள் வெற்றி பெறுவோம் என ஸ்லோகன் சொல்வது எளிதானதுதான். ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறாக உள்ளது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் அதிமுக வேட்பாளர் பிரேம்குமார் இன்று பல்லாவரம் சட்டசபை தொகுதியில் பிரச்சாரம் செய்தார். அங்குள்ள அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். பிரச்சார வாகனத்தில் ஏற முயன்ற கட்சி நிர்வாகி ராஜப்பா என்பவரை முன்னாள் எம்எல்ஏ தன்சிங் தடுத்து நிறுத்தினார். ஆத்திரமடைந்த ராஜப்பாவின் ஆதரவாளர்கள் கார் கண்ணாடியை அடித்து உடைத்தனர். வேட்பாளர் மன்னிப்பு கேட்டதால் ராஜப்பா சமாதானம் அடைந்தார். திருப்பூர் அவினாசியில் உள்ள அவினாசி லிங்கேஸ்வரர் கோயில் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு ராயம்பாளையம் ஊர் பொதுமக்கள் சார்பில் மண்குதிரை ஊர்வலம் வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் வாவிப்பாளையம் சடையப்பன் கோவிலில் யுகாதி பண்டிகையை ஒட்டி கருப்பண்ண சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு திருவீதி புலா நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடத்தப்பட்டது.
நாமக்கல் மாவட்டம் சீராப்பள்ளி மாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி சாட்டையடி நிகழ்ச்சி நடைபெற்றது. பக்தர்கள் பூசாரியிடம் சாட்டையால் அடி வாங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலின் 18ஆம் நாள் பங்குனி திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மன்னார்குடியில் புதிய பேருந்து நிலையம் கட்டுமான பணி நடைபெற்று வருவதால் தேரடி பகுதியில் நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பக்தர்கள் அவதியடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அகரமாங்குடி மேலத்தோப்பு தெருவில் அமைந்துள்ள காளியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு பெண்கள் முளைப்பாரி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வெட்டாற்றங்கரையிலிருந்து பெண்கள் முளைப்பாரி எடுத்தும் ஆண்கள் புனித நீரை தலையில் சுமந்தவாறு மங்கள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். புதுக்கோட்டை முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா கடந்த 2 வாரங்களாக நடந்து வந்தது. தினமும் முத்துமாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்தார். திருவிழாவின் இறுதி நாளில் மஞ்சள் நீர் விளையாட்டு நடந்தது. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஆட்டம் பாட்டத்துடன் ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் நீர் ஊற்றியும் கலர் பொடிகள் தூவியும் விளையாடி மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள திருக்குற்றாலநாதர் சுவாமி கோயில் சித்திரை விஷு திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே ஜடையம்பாளையம் தென் திருப்பதி ஸ்ரீவாரி கோவிலில் தெலுங்கு வருட பிறப்பையொட்டி தங்க தேரோட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அரையபுரம் தட்டுமால் படுகையில் அமைந்துள்ள ஸ்ரீ சுந்தரகாளியம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு பால், பன்னீர், இளநீர், சந்தனம், நெய், திருநீறு, தேன், திரவியம் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டது. கோயிலின் எதிரே 50க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டனர். வேலூரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலயம் மற்றும் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் தெலுங்கு வருடப்பிறப்பு யுகாதியை முன்னிட்டு வண்ண மலர்கள், காய்கறிகள், கனிகளை கொண்டு கிருஷ்ணர் வரைந்தும் பெருமாளுக்கு வெள்ளிக் கவசம் அணிவித்தும் வழிபாடு நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் புதுப்பேட்டை வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் பருத்தி ஏலம் நடைபெற்றது. மொத்தம் 4172 பருத்தி மூட்டைகள் விற்பனையானது. 1,07 லட்சம் ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது. கடந்த வாரத்தை காட்டிலும் பருத்தி வரத்து குறைந்து காணப்பட்ட நிலையில் விலையில் மாற்றம் இல்லாததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுச்சேரி லோக்சபா தேர்தலை முன்னிட்டு ஏப்ரல் 17 முதல் 19ஆம் தேதி வரையும், வாக்கு எண்ணும் நாளான ஜூன் 4ஆம் தேதியும் அனைத்து விதமான மதுபான கூடங்கள், பார்களை மூட கலால்துறை உத்தரவிட்டதை அடுத்து புதுச்சேரி அரசு அதனை அரசு இதழில் வெளியிட்டு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 300 வாக்குச்சாவடி மையங்களுக்கு 750 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் சங்கராபுரம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு வந்தடைந்தது. இதனை தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் கீதா சோதனை செய்தார். அதனைத் தொடர்ந்து வாக்குப்பெட்டிகள் வைக்கும் அறைக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பதி ரயில் சர்வதேச தரத்தில் வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகிறது. எனவே திருப்பதி ரயில் நிலையத்தில் போக்குவரத்து தடை காரணமாக சென்னை, விழுப்புரம், ராமேஸ்வரம் ரயில்கள் பகுதி அளவில் ரத்து மற்றும் நிறுத்தமில்லா ரயில்களாக இயக்கப்படும் என தென் மத்திய ரயில்வே அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள பிரச்சார பொதுக்கூட்ட பணிகளை மத்திய அமைச்சர் எல் முருகன் ஆய்வு செய்தார். பொள்ளாச்சி ஊஞ்சவேலாம்பட்டியைச் சேர்ந்த அருள் முருகன் மற்றும் சரவண முருகனுக்கும் சொந்தமான கோழிப்பண்ணை தலைமை அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் ரெய்டில் ஈடுபட்டனர். இதுவரை கணக்கில் வராத 32 கோடி ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்து பொள்ளாச்சி SBI வங்கியில் ஒப்படைத்தனர். விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இதை வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பெற்றுக் கொண்டார். கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும், கவர்னரை பல்கலைக்கழக வேந்தராக நியமிக்கக்கூடாது, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உள்ளிட்டவை தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. வேலூர் லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் மன்சூர் அலிகானின் ஆதரவாளரான ரஜாக் என்பவரை வினோத் என்ற நபர் தாக்கியுள்ளார். இதுகுறித்து புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என மன்சூர் தெரிவித்தார். ரஜாக்கை தாக்கியவர்களை கைது செய்ய கோரி சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் மன்சூர் அலிகான் தர்ணாவில் ஈடுபட்டார். வினோத்தை கைது செய்வதாக போலீசார் உறுதியளித்ததை அடுத்து மன்சூர் அங்கிருந்து சென்றார். ஓசூர் கர்னூர் சோதனைச் சாவடியில் டூ வீலரில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 25,30,000 ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அதேபோல் சம்பங்கிரி சோதனைச் சாவடியில் 1 லட்சம் ரூபாயும், பூனப்பள்ளி சோதனைச் சாவடியில் 72,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. பறிமுதல் செய்யப்பட்ட 25,02,000 ரூபாயை ஓசூர் சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது.
ஆத்தூர் அரசநத்தம் ஊராட்சி பெருமாள் கோவில் அருகே மினி லாரியில் ஏற்றி வந்த வைக்கோல் உயர்மின் அழுத்த மின் கம்பியில் உரசியதால் தீப்பற்றியது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். மினி லாரி முற்றிலும் தீயில் எரிந்து கருகியது. கள்ளக்குறிச்சி லோக்சபா தொகுதி திமுக வேட்பாளர் மலையரசன் கூடமலை சுற்றுவட்டார கிராமங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். பறை குழுவிடமிருந்த பறை வாங்கி அடித்தார். உடனிருந்த நிர்வாகிகளும் பெண்களும் உற்சாகமாக நடனமாடி ஓட்டு சேகரித்தனர். மேட்டுப்பாளையம் அருகே தென் திருப்பதி நால்ரோடு பகுதியில் பிரதமர் மோடி நாளை பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்தில் ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது. பொள்ளாச்சி அருகே பழைய ஆயக்கட்டு கால்வாயில் 4 மாதங்களுக்கு முன் 1,56,00,000 மதிப்பில் புதியதாக கட்டப்பட்ட பாலம் உடைந்தது. விவசாயிகள் அதிருப்தியடைந்தனர். புதுச்சேரியில் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் என்று மீன்வளத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாரம்பரிய மீன்பிடி படகுகளான கட்டுமரம், நாட்டு படகுகளை தவிர அனைத்து வகை படகுகள், குறிப்பாக இழுவலை கொண்டு விசைப்படகில் மீன்பிடிப்பது தடை செய்யப்படுகின்றது. மேலும் இயந்திரம் பொருந்திய ஃபைபர் படகில் மீன்பிடிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி சுற்றுவட்டார பகுதியில் திருவண்ணாமலை லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் CN அண்ணாதுரை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது கூட்டத்தில் இருந்த 80 வயது மூதாட்டி நடனமாடி அங்கு கூடியிருந்த பொதுமக்களை கவர்ந்தார். இரண்டு நாட்கள் பயணமாக தமிழகம் வரும் பிரதமர் மோடி நாளை வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். இதன் காரணமாக ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளது. 4000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே தனியார் ATMற்கு பணம் நிரப்ப சென்ற இண்டிகா காரை நிறுத்தி சோதனை செய்தபோது பணத்திற்கு உரிய ஆவணத்தில் ஏற்பட்ட குழப்பத்தால் 74,05,000 ரூபாயை பறிமுதல் செய்த நிலை கண்காணிப்பு குழுவினர் அதனை ஆற்காடு அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர். திருவாரூர் நகர் பகுதிக்கு உட்பட்ட தஞ்சை சாலை அருகில் உள்ள குருநகரில் செல்போன் கோபுரம் அமைப்பதை கண்டித்து அப்பகுதி மக்கள் தேர்தலை புறக்கணித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக சங்கத்தின் சார்பில் கலெக்டருக்கும் தலைவருக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினர். மயிலாடுதுறை லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் சுதா திருவிடைமருதூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மகாராஜபுரம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டபோது வாகனத்தினை குறுக்கே மறித்த பெண்கள் பயணிகள் பேருந்து நிழற்குடை கேட்டு 3 ஆண்டுகளாக போராடி வருவதாகவும் கொளுத்தும் வெயிலில் பேருந்துக்காக நீண்ட நேரம் நிற்க முடியவில்லை எனவும் கூறி முற்றுகையிட்டனர். சிவகாசியில் இருந்து தீப்பெட்டி ஏற்றிக்கொண்டு ஒடிசாவுக்கு லாரி ஒன்று சென்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே சென்றபோது தடுப்புச் சுவரில் மோதி கவிழ்ந்தது. டிரைவர், கிளீனர் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். பின்னர் லாரி தீப்பிடித்து எரிந்தது. தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் லாரி முழுவதும் எரிந்து நாசமானது. புதுக்கோட்டை மாவட்டம் மூலங்குடி கிராமத்தில் உள்ள தேனி கண்மாயில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. அருகில் உள்ள பல்வேறு கிராம மக்கள் பங்கேற்று போட்டி போட்டுக்கொண்டு மீன்பிடித்தனர். ஜிலேபி, கெண்டை, ஐரை, விரால் உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்கள் கிடைத்தன. அதனை மகிழ்ச்சியுடன் மக்கள் வீட்டிற்கு அள்ளிச் சென்றனர். புதுக்கோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட புது தெருவில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கவில்லை. ஆத்திரமடைந்த பொதுமக்கள் புதுக்கோட்டை திருச்சி சாலையில் காலிக்குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். அந்த வழியாக சென்ற தண்ணீர் லாரியையும் சிறைப்பிடித்தனர். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட அண்ணா நகர் பகுதியில் சாலை வசதி கேட்டு சாலையில் கயிறை கட்டி மறியலில் ஈடுபட்டனர். தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் ஓட்டு சேகரிக்க வரும் வேட்பாளர்களை ஊருக்குள் அனுமதிக்க மாட்டோம் என அவர்கள் தெரிவித்தனர். விருதுநகர் நகராட்சி பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகையா. பில்டிங் கான்ட்ராக்டரான இவருக்கு சொந்தமாக 7 தகர சீட்டு போட்ட குடிசை வீடுகள் இருந்தன. இந்த வீட்டில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. வீடுகளில் இருந்தவர்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடினர். தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. தமிழகத்தில் தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 53,360 ரூபாய்க்கு விற்பனையாவது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டசபை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராணி சிறை பகுதியில் இன்று பிரச்சாரம் செய்தார். அங்குள்ள ஹோட்டலுக்கு சென்ற அவர் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த பெண்களுக்கு உணவு பரிமாறினார். பின்னர் அவர்களுக்கு தனது கையால் வாயில் உணவை ஊட்டி ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேங்காய்பட்டணம் கடலில் கலக்கும் குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் நீர் குறைந்ததால் கடல் நீர் ஆற்று நீரில் கலந்தது. இதனை தடுப்பதற்காக பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது. கோதை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் திற்பரப்பு அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக பகலில் கடுமையான வெயில் வாட்டி வருகிறது.
பூம்பாறை மன்னவனூர் பகுதிகளில் நேற்று முதல் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ள மரங்கள் காட்டுத்தீயால் எரிந்து முற்றிலும் நாசமானது. வனத்துறையினர் தீயை அணைப்பதில் அலட்சியமாக இருந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அமாவாசை தினத்தன்று கன்னியாகுமரியில் 50 அடி தூரத்துக்கு திடீரென கடல் உள்வாங்கியது. கடல் நீர் உள்வாங்கியதை அடுத்து விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு படகு போக்குவரத்து தாமதமாக தொடங்கப்பட்டது. மீனவர்கள் வழக்கம் போல் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுவிட்டு கரைக்கு திரும்பினர். மகாராஷ்டிராவில் இண்டி கூட்டணியைச் சேர்ந்த உத்தவ் சிவசேனா அணி, தேசியவாத காங்கிரஸ், சரத்பவார் அணி, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தங்களுக்கான தொகுதி பங்கீட்டை முடித்துள்ளன. உத்தவ் சிவசேனா அணி 21 இடங்களிலும், தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அணி 10, காங்கிரஸ் 17 இடங்களிலும் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தும்பலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரது பசுமாடு 6 கால்களுடைய கன்று ஒன்றை ஈன்றுள்ளது. கிராம மக்கள் குட்டியுடன் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். மரபணு குறைபாடு காரணமாக இதுபோன்ற கன்றுகள் பிறப்பதாக பழனி கால்நடைத்துறை உதவி இயக்குநர் சுரேஷ் தெரிவித்தார். திருச்சி தொண்டமான்பட்டியில் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி வீடுதோறும் கருப்பு கொடி கட்டி கிராம மக்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். அரசு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி வழங்கப்படும் என திமுக அரசு வாக்குறுதி அளித்து இதுவரை நிறைவேற்றப்படாததை கண்டித்து திருப்பூர் பெருமாநல்லார் இந்திய கூட்டணி தேர்தல் பணிமனையை ஆசிரியர்கள் முற்றுகையிட முயன்றனர். போலீசார் இவர்களை தடுத்து நிறுத்தி சமரசம் செய்து அனுப்பினர். ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் லோக்சபா தேர்தலில் அனைவரும் கண்டிப்பாக ஓட்டு போட வேண்டும். வணிக வளாகங்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஓட்டு போட விடுமுறை அளிக்காவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அருண்ராஜ் கூறினார். கர்நாடக துணை முதல்வர் DK சிவக்குமார் திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் இன்று தெலுங்கு மற்றும் கன்னட புத்தாண்டை முன்னிட்டு சாமி தரிசனம் செய்தார். கர்நாடகாவில் மழை வளம் பெருகவும் நாட்டு மக்கள் அனைத்து வளங்களும் பெற்று நலமுடன் வாழவும் திருநள்ளாறு சனி பகவானிடம் பிரார்த்தனை செய்ததாக சிவக்குமார் கூறினார். தஞ்சாவூர் அருகே திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயில் நிதியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளதாக தஞ்சாவூர் தாலுகா போலீஸ் ஸ்டேஷனில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் IG பொன்மாணிக்கவேல் புகார் அளித்தார். கோயில் நிதியை தவறாக செலவு செய்யும் கோயில் செயல் அலுவலர் கண்காணிக்க தவறிய இணை கமிஷனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகாரில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோரிமேடு எல்லைப் பகுதியில் உள்ள தேர்தல் சோதனை சாவடி வழியாக வந்த வாகனத்தை அதிகாரிகள் நிறுத்தி சோதனை செய்தனர். ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 50,56,000 ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ 141 கிராம் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தேனியில் பிரச்சாரம் செய்தார். பிரச்சார மேடையில் தேனிக்கு பதிலாக மதுரை லோக்சபா தொகுதி என நிர்வாகிகள் பேனர் வைத்திருந்தனர். பிறகு கடைசி நேரத்தில் ஒட்டி தேனியாக மாற்றியமைத்தனர். மதுரையிலிருந்து நாகர்கோவிலில் பல்வேறு நகைகளுக்கு உரிய ஆவணங்களின்றி கொண்டு சென்ற 7 கிலோ தங்கம், 4.4 கிலோ வெள்ளி ஆகியவற்றை விருதுநகரில் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இவற்றின் மதிப்பு 4,10 லட்சம் ரூபாய் ஆகும். இந்த நகைகள் அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தேனி பொதுக்கூட்டத்தில் தேனி லோக்சபா தொகுதி வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சாலையோர பள்ளத்தில் கார் கவிழ்ந்தது. இதில் காரில் இருந்த மருத்துவர் உட்பட 3 பேரும் இறந்தனர். கயத்தாறு போலீசார் விசாரிக்கின்றனர். தேனி மாவட்டம் ஆனைமலையன்பட்டி வெள்ளைக்கரடு பகுதியைச் சேர்ந்தவர் ஈஸ்வரன். இவரது மனைவி பார்கவி. வீட்டில் தனியாக இருந்த பார்கவியிடம் 3 இளைஞர்கள் கத்தியை காட்டி மிரட்டி பணம், நகையை பறிக்க முயன்றனர். அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்ததால் 3 பேரும் தப்பியோடினர். ஒருவரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள அச்சம்பட்டி பகுதியில் லாரி ஒன்று பழுதாகி சாலையோரம் நின்றது. அந்த லாரி மீது திருப்பூரில் இருந்து தென்காசி நோக்கி வந்த அரசு பஸ் மோதியது. இதில் பஸ் கண்டக்டர் பாலசுப்ரமணியன் ஸ்பாட்டிலேயே பலியானார். பெண்கள் உட்பட 11 பேர் காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக தென்காசி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்தவர் சிங்கராஜ் துணை வட்டார வளர்ச்சி அலுவலராக பணியாற்றி வருகிறார். இவரது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 48 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். போலீசார் மர்ம நபர்களை தேடுகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் புறவழிச்சாலையில் தென்னங்குடிப்பாளையம் அருகே கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச்சுவர் மீது மோதி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 2 பேர் பலியாகினர். காயமடைந்த மற்ற 3 பேர் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அமெரிக்காவில் ஹைதராபாத் மாணவர் மர்ம முறையில் மரணம் அடைந்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதனை நியூயார்க்கில் உள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. அமெரிக்கா, கனடாவில் இந்தியர்கள் கொலை செய்யப்படுவது அதிகரித்து வருகிறது. வாக்காளர்களை குழப்பி நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை சிதறடிக்க முயற்சி நடக்கிறது என தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டி பேசினார். 40 தொகுதியிலும் 40 ஒரு டம்மியான வேட்பாளர்களை போட்டு இந்த விவசாயி சின்னத்தை கொடுத்து
என் மைக்கு சின்னம் எங்க இருக்குதோ 4ல இருந்தா 5ல சின்னத்தை வைக்கிறது விவசாயி, 8ல இருந்தா 9ல வைக்கிறது, 10ல இருந்தா 8ல 11 வைக்கிறது, பக்கத்துல வச்சு குழப்பி எப்படியாவது போற ஓட்ட குழப்பி பிரிச்சிருந்தோம். அடிக்கடி தமிழகம் வரும் பிரதமர் நிலை மிகவும் பரிதாபமாக உள்ளது. வரும் உள்ளாட்சி தேர்தலின் போது தெரு தெருவாக சென்று வாக்கு சேகரிக்கப் போகிறார் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். உள்ளாட்சி தேர்தல், நகராட்சி தேர்தல், எல்லா தேர்தலுக்கும் தெரு தெருவா போக போறாரு பிரதமர். தெரு தெருவா போய் வாக்கு கேட்க போறாரு. தென்காசி அருகே கடையநல்லூரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது காரில் கொண்டு செல்லப்பட்ட 2.24 கோடி ரூபாய் பணம் போதுமான ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி லோக்சபா தமாக வேட்பாளர் விஜயசீலனை ஆதரித்து தமாக தலைவர் வாசன் முத்தையாபுரம் பகுதியில் சைக்கிளில் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். திமுக ஆட்சியின் கீழ் எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள் இருக்கிறது. பள்ளி குழந்தைகள் படிக்கும் இடத்தில் டாஸ்மாக், மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் டாஸ்மாக். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என தமாக தலைவர் வாசன் தெரிவித்தார். மத்திய அரசுடைய ஒத்த கருத்துடைய மோடி தலைமையிலான அரசுக்கு ஒத்த கருத்துடைய வேட்பாளர் நம்முடைய சைக்கிள் சின்னத்திலே நிற்கின்ற விஜயசீலன் அவர்கள். திமுக காரர்களுக்கு ஒரு வியாதி இருக்கிறது. தேர்தல் வந்தால் மட்டும் கோவிலுக்கு செல்வார்கள், விபூதி பூசுவார்கள். எங்களுக்கு எந்தவித வித்தியாசம் இல்லை என கூறுவார்கள். தேர்தல் முடிந்த அடுத்த நிமிடத்தில் உடனடியாக கோவிலுக்கு போகிறவர்களை திட்டுவார்கள் என வானதி சீனிவாசன் குற்றம் சாட்டினார். விழுப்புரம் அருகே பாமக மாவட்ட செயலாளர் பாலசக்தி சென்ற கார் மீது திமுகவினர் நாட்டு பட்டாசுகளை போட்டு வெடிக்கச் செய்தனர். கார் சேதமடைந்தது. இதனை கண்டித்து பாமகவினர் சாலை மறியல் செய்தனர். 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய நிதியை குறைத்து தருவதால் பிரதமர் மோடியை 26 பைசா என புது பெயர் வைத்து அழையுங்கள் என உதயநிதி கூறினார். காஞ்சிபுரத்தில் அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து கரகாட்டக்கார குழுவினர்களுடன் பேரணியாக சென்றும் பானிபுரி கடையில் பானிபுரி போட்டு கொடுத்தும் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஜாஃபர் சாதிக் முழுமையாக வாய்த்திருக்கும் போது திமுக கிச்சன் கேபினட் அனைவரும் சிறைக்கு செல்வார்கள் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெறும் கூட்டத்தில் பிரதமர் மோடி பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பேச உள்ளார். பிரதமரை மக்கள் பார்ப்பதை தவிர்க்கும் வகையில் போலீசார் மாற்று பாதையில் மக்கள் இல்லாத வழியில் அழைத்து செல்ல சதி செய்கின்றனர் என வேலூர் வேட்பாளர் ஏசி சண்முகம் குற்றம் சாட்டினார். முல்லை பெரியாறு அணை கட்டிய ஆங்கிலேய பொறியாளர் கர்னல் ஜான் பெனிக்விக்கை கடவுள் போல வணங்குகிறோம். அவருக்கு மணிமண்டபம் கட்டி அழகு பார்த்தவர் ஜெயலலிதா என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசினார். ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 4 முதல் 8 நாட்கள் வெப்ப அலை இருக்கும். அது தற்போது 10 முதல் 20 நாட்களாக உயர்ந்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மேலும் இந்த ஆண்டு ஜூன் முதல் செப்டம்பர் வரை பருவமழை சுமாராகத்தான் இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. மதுரை வண்டியூர் அருகே கலைஞர் திடலில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். பாஜகவின் பி டீம் பழனிசாமி தமிழகத்துக்கு துரோகம் செய்கிறார். எந்த சாதனையை சொல்லி ஓட்டு கேட்டு வருகிறார் மோடி என ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பூர் மாவட்ட மலைவாழ் கிராம கர்ப்பிணி ஒருவரை துணியால் டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லும் வீடியோ பார்த்தேன். அதிர்ச்சி அளிக்கிறது. 2000ஆம் ஆண்டுகளில் அப்போதைய பாரத பிரதமர் வாஜ்பாய் கொண்டு வந்த கிராம சாலைகள் திட்டம் மூலம் பல ஆயிரம் கோடி நிதி தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட்டது என்ன ஆட்சி என பாரதிய ஜனதா தமிழக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். நடிகர் ரஜினியின் 171வது படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார். மல்டி ஸ்டார்ஸ் படமாக உருவாகிறது. இதன் பட தலைப்பு ஏப்ரல் 22 வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. லோகேஷ் தனது முந்தைய படங்களான கமலின் விக்ரம், விஜயின் லியோ படங்களுக்கு அறிமுக வீடியோவை வெளியிட்டார். அதே பாணியில் ரஜினி 171க்கும் வெளியிட உள்ளார். இதற்கான படப்பிடிப்பு நாளை முதல் துவங்குகிறது. சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா நடித்து வரும் புஷ்பா 2 படத்தின் டீசர் அல்லு அர்ஜுன் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியானது. டீசர் வெளியான 12 மணி நேரங்களிலேயே 51 மில்லியன் பார்வைகளை கடந்தது. இதற்கு முன் பிரபாஸின் ராதேஷ்யாம் பட டீசர் 24 மணி நேரத்தில் 42 மில்லியன் பார்வைகளை பெற்றது. அதை 12 மணி நேரத்தில் முறியடித்துள்ளது. மேலும் 1 மில்லியனுக்கும் அதிகமான லைக்குகளும் கிடைத்துள்ளன.
பிலிப் ஜான் இயக்கத்தில் ஸ்ருதிஹாசன் நடிக்க சென்னை ஸ்டோரி என்ற சர்வதேச திரைப்படம் கடந்த வாரம் துவங்கியது. இதில் நடிப்பது பற்றி மகிழ்ச்சியாக பதிவிட்டிருந்தார் ஸ்ருதி. அந்த படத்திலிருந்து ஸ்ருதி விலகிவிட்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக இதில் சமந்தா நடிப்பதாக இருந்தது. அவர் விலகியதால் ஸ்ருதி ஒப்பந்தமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. அறிமுக இயக்குநர் அனில் இயக்கத்தில் வரலட்சுமி நடித்துள்ள படம் சபரி. கணேஷ் வெங்கட்ராம், மதுநந்தன் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளனர். ஒரு கொடூர கொலைக்கார கூட்டத்திடமிருந்து தன் மகளை காப்பாற்றும் தாயாக வரலட்சுமி நடித்துள்ளார். சஸ்பென்ஸ் நிறைந்த த்ரில்லராக உருவாகியுள்ள இந்த படம் மே 3 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய 5 மொழிகளில் ரிலீஸ் ஆகிறது. சினிமா மற்றும் வெப் தொடரில் பன்மொழிகளில் நடித்து வருகிறார் நித்யா மேனன். தற்போது தமிழில் காதலிக்க நேரமில்லை படத்தில் நடித்துள்ளார். அடுத்து டியர் எக்ஸஸ் என்ற படத்தில் நடிக்கிறார். ரொமான்டிக் கலந்த ஃபேண்டசி படமாக உருவாகிறது. காமினி இயக்குகிறார். காதல் தோல்வியடைந்த ஒரு பெண் டியர் எக்ஸஸ் என்ற செயலி மூலம் காதல் தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடித்து சரி செய்வது மாதிரியான கதை என்கிறார்கள். நடிகர் சித்தார்த்தும் நடிகை அதித்தி ராவும் கடந்த சில மாதங்களாக காதலித்து வந்தனர். சமீபத்தில் திருமண நிச்சயதார்த்தம் நடந்தது. திருமணம் பற்றி சித்தார்த் கூறுகையில், ரகசியமாக நிச்சயதார்த்தம் செய்ததாக நிறைய பேர் பேசுகிறார்கள். சீக்ரெட், பிரைவேட் ஆகிய வார்த்தைகளுக்கிடையே நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எங்களது குடும்ப உறுப்பினர்கள் முன்னிலையில் நடந்த தனிப்பட்ட நிகழ்வு அது. திருமணம் எப்போது என்று கேட்கிறார்கள். உடனே முடிவு செய்ய இது பட ரிலீஸ் கிடையாது. திருமண தேதியை பெரியவர்கள் முடிவு செய்வார்கள் என்கிறார்.